உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாதம் நேயர்களே, இனிய வணக்கம். தமிழ் பண்பாட்டு மீட்டெடுப்பு, இளைய தலைமுறைக்கு தமிழ் பண்பாட்டை ஊட்டுதல், இது நம்முடைய தலையாய கடமை. மீண்டும் மீண்டும் நாம் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மிக வளமையான தமிழ் மரபில் ஒரு நல்ல இலக்கியம் வளையாபதி. அந்த இலக்கியத்தில் மிக நுட்பமான செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. இந்த பிற்கால இலக்கியங்களில் எப்போதுமே நண்பர்களே செவ்வியல் கால தொடர்கள் அதனுடைய தாக்கம் நிறையா இருக்கும். அதனால தான் நம்ம செவ்வியல் இலக்கியம்னே சொல்கிறோம். இந்த வளையாபதியில் நாளடியார், இன்னா நாற்பது, திருக்குறள், புறநானூறு, அதை அப்படியே உள்வாங்கி வேறு எளிய சொற்கள் அந்த காலத்துக்கு எப்போ சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். பொய்யன் மின், பொய்யாமைங்கிற அதிகாரத்தை பார்க்குறோம். பொய்யன் மின், அந்த மின்னுனா முன்னிலை பன்மை, அந்த ஏவல் வினைமுற்று நண்பர்களே. அது பொய்யன் மின், நீ பொய் பேசாத அப்படின்னு பலர்பால் முன்னிலையில் பேசுகிறது. அது பொய்யன் மின். புறங்கூறன் மின், வள்ளுவரே சொல்வார், புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்குறு மாக்கந்தரும். அதாவது புறங்கூறுதல்னால் ஒன்றும் இல்லை, நேரில் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பின்னால் வெங்கடக்கன் அயோக்கியங்கிறது. அப்போ புறங்கூறுதல் கூடாது, அது ரொம்ப இழிபண்பு. யாரையும் வையன் மின், வைதல், திட்டுறது, எதிரி அந்த கூட திட்டாத, அது நல்லது இல்லை, அது உயர் ஒழுக்கம் இல்லை, அது தீ ஒழுக்கம். அப்புறம் அல்லன்னு சொல்லி உய்யன் மின், அது என்ன அல்லன, நல்லதுக்கு எதிர் மாதிரி அல்லது, அல்லது செய்தல் ஓம்பு மீன்கும் புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றில் ஆயிரம், அல்லது செய்தல் ஓம்பு மினி. நல்லது செய்யாட்டியும் பரவாயில்லடா, அல்லது செய்யாமல் இருப்பதை காப்பாயாக. ஓம்புதல்னா காத்தல். அப்போ அல்லது செய்தலை நீக்கி வாழ்வாயாக. அது மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறோம். அல்லன்னு சொல்லி உய்யன் மின், அதாவது இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நீ வாழணும்னு நினைக்காத. அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அடுத்தவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நீ வாழணும்னு நினைக்கிறப்பார், அது ரொம்ப மோசமானது. வளையாபதி சொல்லுகிறது நண்பர்களே, நாம் இல்லாததையும் பொல்லாதையும் அடுத்தவனை வீழ்த்துறதுக்காக சொல்லிட்டு வாழ்வது இருக்கிறதே உலகத்தில், அது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லுகிறது. உயிர் கொன்று உண்டு வாழ்தல் செய்யன் மின், உயிர்களை கொன்று வாழாதே நண்பர்களே. சமணம் வைணவம், சமணம் பௌத்தம் ரெண்டுலேயுமே உயிர் கொள்ளாமை உயிர் கோட்பாடு. அதே போல் வாழும் நாள் சிறியாரோடு தீயன செய்யன் மின், நீ சாகிற வரை, இந்த உலகத்தில் வாழுகிற வரை சிறியாரோடு சேர்ந்து தீயன செய்யாதே. நட்பு ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. அதனால்தான் நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூட நட்பு பழமின்னு ஒரு 60 குறளுக்கு மேலே திருவள்ளுவர் பேசுவார். இங்கேயும் நம்ம பார்க்குறோம், இந்த வளையாபதியும் சொல்லுகிறது சிறியாரோடு சேரக்கூடாது, சிற்றினம் சேராமைன்னு வேறு சொல்லுவாருங்க. நாளடியார் பேசும் சிற்றினம் சேராமை. அப்போ நாம் இந்த தீயன செய்பவர்கள், சிறியான வயதில் சிறியவரில், ஒழுக்கத்தில் சிறியவர்கள், பண்பாட்டில் சிறியவர்கள், உயர்தன்மை இல்லாதவர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் தீயன செய்தல் இருக்கிறதே அது கூடாது. அப்போது தீயவற்றை பார்க்கிற போது நாம் ஓடிவிட வேண்டும், அங்கே அந்த இடத்துல நிற்கக்கூடாது. அப்போ வளையாபதி சொல்லுகிறது நண்பர்களே, பொய்யன் மின், புறங்கூறன் மின், யாரையும் வையன் மின், அல்லன சொல்லி உய்யன் மின், உயிர் கொன்று உண்டு வாழும் நாள் சிறியாரோடு தீயன செய்யன் மின். இந்த செய்யன் மின் சொல்ல நடுப்புற போட்டு முன்னையும் பின்னையும் தாப்பிசை பொருள்கள் அடிப்படையில் அதை எழுதியிருப்பார். அப்போது வளையாபதி என்கிற அந்த உயரி இலக்கியம் நல்லது ஒரு கோட்பாட்டை நமக்கு சொல்லுகிறது. இந்த கோட்பாடுகளை இளைஞர்கள் இதயத்தில் ஏற்ற வேண்டும். நன்றி.